இந்த மாதிரி பீக்கங்காய் ஒன்று எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த பீக்கங்காய் இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு அப்புறமா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பீக்கங்காய் தோலெல்லாம் தூக்கி வீசாமல் இந்த தோலை வச்சுட்டு சூப்பரான டிஃபன் ஐட்டத்துக்கு ஒரு டேஸ்டான ரெசிபி ஒன்று செய்யலாங்க. வீடியோ கடைசியில் இந்த பீக்கங்காய் தோலை வச்சு என்ன ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறேன். இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காயை நம்ம சூப்பரான டேஸ்டான ஒரு தொக்குன்னு செய்யலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் 2 பழுத்த தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சமா மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் பீக்கங்காய் நல்லா தண்ணி வற்றி காய் நல்லா டேஸ்ட்டாக வெந்திருக்குங்க. இந்த பீக்கங்காய் தொக்கு வச்சு சூப்பரான சுடுசாதத்துக்கு டேஸ்ட்டாக வச்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் இந்த பீக்கங்காய் கூட கத்திரிக்காயும் கூட சேர்த்து கூட நீங்கள் பீக்கங்காய் தொக்கு செய்யலாங்க. அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ பீக்கங்காய் மட்டும்தாங்க வச்சு செய்கிறேங்க, கத்திரிக்காய் எதுவும் போடலை. இப்போ இறக்குற டைமில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிட்டிங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பரான சுடுசாதத்துக்கு டேஸ்ட்டான பீக்கங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. உண்மையாலுமே சொல்கிறேங்க, பீக்கங்காய் தொக்கு ரொம்பவுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பீக்கங்காய் தோல்ல வச்சு சூப்பரான ரெசிபி ஒன்று செய்யலான்னு சொன்னேன்லங்க. பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் தோல்ல ரொம்பவும் டேஸ்டான பீக்கங்காய் சட்னி செஞ்சீங்கன்னா தோசைக்கு இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பீக்கங்காய் தோல் சட்னி நீங்கள் செஞ்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற டைட்டில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சட்னியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் 4A ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.